Good morning students, welcome to the science class. In our last class matter around us lesson mixtures and pure substance பற்றி பார்த்தோம். Now started on separations of mixture. ஸோ அந்த மிக்சர்ஸை வந்து எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Are all mixtures used as they are, or is there a need for separating the components? The materials we use in our day-to-day life are got from different sources and are very often combined with other substance. ஸோ நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸில் பார்த்தா அப்படின்னா பல்வேறு விதமான மிக்சர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பிற பொருட்களுடன் கலந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. The mixtures like coffee and ice creams are taken as such. There is no need for separations of this substance. The metals occur in the form of ores under the earth crust. But if we want to use a pure metal, we need to adopt the laborious process of extraction to separate the useful metal from the ore. இப்போ நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஃபி, ஐஸ்கிரீம்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதில்ல, அதனுடைய பகுதி பொருட்களை வந்து பிரிக்க வேண்டியதில்லை. ஸோ உலோக பூமியின் மேல் ஓட்டிற்கு அடியில் தாதுக்கள் அமைந்துள்ளன. இந்த எர்த் கிரஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது, ஓர்ஸ், உலோகத்தினுடைய தாது பொருட்கள் இருக்குது. ஸோ அந்த தூய உலோகத்தினை வந்து நம்ம பெற வேண்டும்னா பல படிகளை உள்ளடக்கிய செயல்முறைகளை பின்பற்றி தாதுக்களிலிருந்து அவற்றை பிரித்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் டு செப்பரேட் த யூஸ்ஃபுல் மெட்டல்ஸ் ஃப்ரம் த ஓர். ஸோ ஓர் அப்படிங்கிறது அதனுடைய தாது பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ வாட் இஸ் மீன் பை செப்பரேஷன்ஸ்? ஸோ செப்பரேஷன்னா என்ன? செட் 2 more questions. What is mean by separation? The process by which the components of mixture are isolated and removed from each other to get pure substance is called separation. ஸோ செப்பரேஷன் அப்படிங்கிறது பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலவையிலிருந்து அவற்றின் பல பகுதி பொருட்களை தனித்தனியே பிரிக்கும் முறைக்கு பிரித்தெடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேஷன்ஸ். ரிமூவ்டு ஃப்ரம் ஈச் அதர் டு கெட் பியூர் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால் செப்பரேஷன்ஸ். ஸோ அதை நோட் பண்ணி அது 2 more questions. வாட் இஸ் மீன் பை செப்பரேஷன்? டு நோ அபவுட் த ஒரிஜினல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் சப்ஸ்டன்ஸ் வி நீட் செப்பரேஷன்ஸ். ஸோ அதனுடைய உண்மையான பண்பு மற்றும் பயன்பாட்டினை அறிய பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம பிரிக்கிறோம். தென் ஸோ when and why do we need to separate mixture? ஸோ எதுக்காக வந்து நம்ம கலவையை வந்து பிரிக்கணும்? when we need to remove impurities or harmful components from the mixtures. ஸோ அந்த கலவையில் இருக்கக்கூடிய மாசுக்களையோ அல்லது தீங்கு விளைவிக்கும் பகுதி பொருட்களையும் நீக்கணும். ஸோ அதுக்காக வந்து செப்பரேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ரைஸ். ஸோ அரிசியில் இருக்கக்கூடிய கல்லை நீக்கிறது. தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். when the useful component has to be separate from other components. எக்ஸாம்பிள் பெட்ரோல் ஃப்ரம் பெட்ரோலியம். ஸோ நமக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு பகுதி பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம், மற்ற பகுதி பொருட்களிலிருந்து தனியே பிரிப்பதற்கு இது பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியத்திலேருந்து பெட்ரோல் நம்ம பிரித்தெடுக்கிறது. தென் தேர்ட் பாயிண்ட். when a substance has to be obtained in highly pure form. for example gold from gold means. ஸோ மிகுந்த தூய நிலையில் பெறுவதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரித்தெடுத்தல் முறையை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தங்க சுரங்கத்திலேருந்து என்ன பண்ணுறாங்க, தங்கத்தை எடுக்கிறது. ஓகேங்களா? தட்ஸ் இது 2 more questions. why do we need separate mixers? ஸோ எதுக்காக வந்து மிக்சர்ஸ் வந்து செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 points நோட் பண்ணிக்க. தட் ஒன்ஸ் ஆல்சோ 2 more questions. தென் ஸோ இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பரேஷன் டெக்னிக்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஃபில்ட்ரேஷன், டீகண்டேஷன், செடிமெண்டேஷன், சுரிங், ஹேண்ட் பேக்கிங், சீவிங், வினோவிங் அண்ட் த்ரெஷிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி டைப்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒவ்வொரு டைப்ஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். தென் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா த சாய்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் டிபெண்ட் அப்பான் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ். ஸோ அந்த கலவையில் அடங்கியுள்ள அந்த பகுதி பொருட்களின் பண்பை பொறுத்து தான் என்ன பண்ணுறோம், அதை பிரித்தெடுக்கிறதுக்கான மெத்தடை நம்ம தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாய்ஸ் ஆஃப் த மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் டிபெண்ட் அப்பான் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த components of mixture.
The separation method may be based on the particle size, shape or physical state. ஸோ சாலிட், லிக்விட் ஆர் கேஸஸ். ஸோ இதை பொறுத்து தான் வந்து என்னது அந்த செப்பரேஷன் மெத்தடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த செப்பரேஷன் மெத்தட் மே பி பேஸ்டு ஆன் அந்த பொருளினுடைய அளவு, வடிவம் அல்லது அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். ஸோ ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தான், வடிகட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல்வி மதர்ஸ் யூஸ்டு ஆஸ் எ ஸ்ட்ரைனர் டு ரிமூவ் த டீ லீவ்ஸ் டு கெட் த கிளியர் லிக்விட். த லார்ஜர் சைஸ் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டீ லீவ்ஸ் வில் பி retained by the strainer while the clear liquid will pass through. This is called filtration. ஸோ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், டீ வச்ச உடனே அந்த வடிகட்டுறோம் பார்த்திங்களா, அந்த வடிதாளை வச்சு என்ன பண்ணுறோம், வடிகட்டுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் as ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கிறது. 2 more questions. The large size particles of tea leaves will be retained by the strainer while the clear liquid will pass through. This is called filtration. தென் செகண்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா சீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் இதுவும் யூஸ் பண்ணுறது தான். நம்ம மாவுலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவு என்ன பண்ணுவோம், சலிப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சீவிங் இஸ் சிம்லர் டு த ஸ்ட்ரைனர். ஸோ அதே மாதிரி தான், அந்த வடிகட்டுற மாதிரி தான் இதுவும். சீவிங் இஸ் யூஸ்டு வென் வி ஹாவ் டு பி செப்பரேட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சைஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த சல்லடை அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வடிகட்டு போன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெவ்வேறு அளவுடைய திடப்பொருட்களை வந்து பிரித்தெடுப்பதற்கு இந்த முறையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சீவிங். ஸோ டிஃபைன் சீவிங் அப்படின்னா சீவிங் இஸ் யூஸ்டு வென் வி ஹாவ் டு பி செப்பரேட் சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த பிரான் ஃப்ரம் ஃப்ளோர், சாண்ட் ஃப்ரம் கிரேவல். ஸோ அந்த மாவுலேருந்து என்ன பண்ணுறோம், அந்த தவிடை வந்து நீக்கிறதுக்கும், அதே மாதிரி இந்த சாண்ட் ஃப்ரம் கிரேவல், ஸோ அந்த மணலில் இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் நீக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சீவிங் மெத்தடை யூஸ் பண்ணுறோம். தென் அண்ட் ஆல்சோ த வயர் மிஸ் ஹேஸ் எ ஸ்ட்ரைனர் சீவ் இஸ் யூஸ்டு டு செப்பரேட் கிரேவல் ஃப்ரம் சாண்ட் அட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இந்த கட்டுமான பணியெல்லாம் பார்த்தா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த மணலில் இருக்கக்கூடிய அந்த கல்லை வந்து நீக்கிறதுக்கு கம்பியால் கட்டப்பட்ட அந்த சல்லடையை யூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா அப்படின்னா கீழே கிராஸ் இதில் இருக்கும், ஓகேங்களா, அது நீங்கள் பில்டிங் இது பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா சுரிங். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. when very fine insoluble solid have to be separated from a liquid as a butter from curd, that is called as churring is performed. அதாவது என்னது, மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம், திரவத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்கு நம்ம இந்த கடைதல் மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தயிர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணெய் எடுக்கிறது, பட்டர் ஃப்ரம் கர்ட், ஓகேங்களா. தட் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் கடைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் எ மிக்சர்ஸ் இஸ் churred vigorously when solid butter will be collected on the sides of the vessel. The both butter and buttermilk obtained after churring are useful and can be consumed. ஸோ இந்த மாதிரி நம்ம வேகமாக வந்து என்ன பண்ணுறோம், கடையும் போது அந்த திண்ம வெண்ணெயானது இந்த பாத்திரத்தின் பக்கத்தில் வந்து படிஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம அதிலேருந்து என்ன பண்ணுறோம், மோர் எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. தட் இஸ் கால்ட் அஸ் சுரிங் மெத்தட். தென் ஸோ இதே மெத்தட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங் மிஷினில் வந்து என்னது நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணுறது. இந்த மெத்தடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் மெத்தட் இஸ் கால்ட் அஸ் சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மைய விலக்கல், சரிங்களா. தென் ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா த்ரெஷ்ஷிங். ஸோ இந்த த்ரெஷ்ஷிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கதிரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சர்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கதிரடிக்கிறது. when we pluck flowers from plants we are separating the flowers from their stalk. Can we do the same for food grains like rice and wheat? It is not possible because the grains are small in the size and also the quantity is very large. The farmers separate grain from the stalk by beating them hard. The grains are separated from their stalk. This is called threshing. ஸோ
அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த பூக்களை வந்து நம்ம என்ன பண்ணணும், தண்டுலேருந்து பிரிக்கணும். ஸோ அப்படி இது பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தானியங்களை பிரித்தெடுக்கிறாங்க. ஸோ தானியங்கள் சிறிய அளவிலானவை, மேலும் அவற்றின் எண்ணிக்கை அதிகம். ஸோ தானியங்களை வந்து என்ன பண்ண முடியாது, அவர் தாவர தண்டுகளிலிருந்து பிரிப்பதற்காக விவசாயிகள் தண்டுகளின் கடினமான பரப்பில் அடிக்கின்றன. இம்முறைக்கு கதிரடித்தல். ஸோ அதை அடிக்கிறப்ப என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய அந்த கிரைன்ஸ் எல்லாமே கீழே செப்பரேட் ஆயிரும். தென் ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த்ரெஷிங் மெத்தட். தென் ஃபோர்த் ஒன், நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வினோவிங் மெத்தட். ஸோ வினோவிங் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுவும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரைஸ், வீட் அண்ட் அதர் ஃபுட் கிரைன்ஸ் ஆர் கவர்டு வித் ஹஸ்க் வித் கேனாட் பி ஈட்டன் பை அஸ். ஸோ இந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அரிசி, கோதுமை மற்றும் பிற உணவு தானியங்களை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, உமி அப்படிம்பாங்க. ஸோ அந்த தவிடு மாதிரி இருக்கும். அதை நம்ம இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது, நம்மளால் அப்படியே சாப்பிட முடியாது. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா வினோவிங் மெத்தடு. ஸோ ஹஸ்க் இஸ் வெரி லைட் அண்ட் கெட் ஈஸிலி blown away by breeze or wind. The method used for removing husk from grain is called winnowing. So இதை நோட் பண்ணி, இது 2 mark question. The method used for removing husk from grain is called winnowing. So that one 2 mark question and also 1 mark questionsலையும் கேட்கலாம். ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தட் இஸ் கால்ட் அஸ் வினோவிங் மெத்தட். ஸோ அதனுடைய பிக்சர்ஸ் பார் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அந்த ஹஸ்க் எல்லாமே அந்த விண்டு ஃப்ளோ ஆகிறப்ப கீழே போய் விழுந்துடும். தென் திஸ் இஸ் டன் பை dropping the mixture slowly from height in the presence of wind. So lighter solid husk will be carried by wind and will be collected in the separate heap, while heavier solid the grain will fall closer and form a separate heap. So that is called as winnowing method. ஸோ அந்த கலவையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட உயரத்திலிருந்து காற்றடிக்கும் போது அந்த திசையில் வந்து விலை செய்ய வேண்டும். அந்த உமி வந்து என்னது, லேசன திடப்பொருளாக இருப்பதா காற்றினால் அடித்து செல்லப்பட்டு தனியே ஒரு குவியலாக சேர்ந்து விடும். எடை அதிகமாக உள்ள திடப்பொருள் வந்து என்னது, அந்த தானியங்கள் வந்து நம்ம நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குவியலாக சேருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் பிக்கிங். ஸோ கைகளால் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு டு வி செப்பரேட் எ ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ். ஸோ நம்ம வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைஸில் இருக்கக்கூடிய அந்த கல்லை வந்து நம்ம எப்படி பிரித்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ஸ்டோன்ஸ் ஆர் விசிபிள் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த கிரைன் தே கேன் பி ஈஸிலி பிக்டு அண்ட் செப்பரேட் பை ஹேண்ட். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன்லாம் கல்லை எடுத்து போட்டுருவோம். திஸ் இஸ் கால்ட் ஹேண்ட் பிக்கிங். ஸோ கையால் தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் if the stone look very similar to the rice grain it is difficult to separate. சப்போஸ் நம்ம அந்த ஸ்டோன் வந்து என்னது ரைஸை விட ஸ்மாலராக இருந்தது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஹேண்ட் பிக்கிங் மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. தென் அதேமாதிரி இந்த வெஜிடபிள் ஷாப்புக்கெலாம் நம்ம போகிறப்ப என்ன பண்ணுவோம், அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம், நம்மளுடைய ஹேண்ட் மூலிமா எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா. ஸோ தட் மெத்தட் ஆல்சோ கால்ட் as ஹேண்ட் பிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஸோ காந்த பிரிப்பு முறை. In a mixtures containing iron, the magnetic property of iron can be used to separate it from non-magnetic substance by using a magnet. ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இரும்பு துகள்கள் கலந்திருக்கும் ஒரு கலவையில் இருந்து இரும்பானது காந்த பண்பால் கவரப்படும் என்ற பண்பினை பயன்படுத்தி காந்தத்தன்மையுடைய பொருட்களை வந்து என்ன பண்ணுறோம், பிரித்தெடுக்கிறோம். Then a substance that are attracted to a magnet are called magnetic separation. So separating solid using a magnet is called magnetic separations. ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த மேக்னெட்டை வச்சு அந்த மேக்னெட் வந்து எந்த பொருள்லாம் வந்து அப்சார்ப் பண்ணுமோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் காந்த பிரிப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்த செப்பரேஷன்ஸ் ஆஃப் மிக்சர்ஸில் ஃபில்ட்ரேஷன் பார்த்துருக்குறோம். தென் சீவிங், வினோவிங், த்ரெஷிங், சிர்ரிங், ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.